நீங்கள் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியை கூப்பிடுங்க, அவருக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது. நீ ஒரு காரியத்தை செய்யின்னு சொல்லுங்களேன், செய்ய முடியாது. அவர்கள் பயன்படுத்துகிற எல்லா காரியமுமே ஏற்கனவே தேவன் படைச்சு வச்ச காரியம்தான். அதை ஒன்னோட ஒன்று காம்பினேஷன் பண்ணி கம்பைன் பண்ணி புதுசாக கண்டுபிடிப்பாங்க ஒழிய எதையுமே புதுசாக அவர்கள் சிருஷ்டிப்பதில்லை. அதனால தான் வேதம் எல்லா அறிவுக்கும் மேற்பட்ட அப்பாற்பட்ட ஞானத்தை கொண்டதாக இருக்கிறது. அதில் எந்த சேஞ்சஸும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் உலக அறிவை வைத்துக்கொண்டு மெத்தனமாக வேதத்தை வாசிக்காதீங்க. உலக அறிவுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்தில் சயின்ஸ் எவ்வளவோ கண்டுபிடிச்சிருந்தாலும் மரணத்தை தடுக்க முடியலை. மரணத்துக்கு பின்பு என்ன நடக்கும் என்பது யாருக்கும் நிதர்சனமாய் தெரியவில்லை. ஆனால் வேதத்தில் எல்லாவற்றுக்கும் விடை இருக்கிறதே. எல்லா ஞானங்களுக்கு மேற்பட்ட ஞானம் உள்ளதும் என்றைக்கும் சாகா வரம் உள்ளதும் மாற்றக்கூடாததுமான கர்த்தருடைய வார்த்தைகள் என்ற நம்பிக்கையோட வேத புஸ்தகத்தை தொடணும்.